வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கிச்சன்ல செய்யற ரெசிபி கோவை கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சேவ் தான் செய்ய போறேன். பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் வந்து நம்ம கீரையை அவிச்சிட்டு செய்யும்போது கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு அவிச்சு செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். முன்னாடியில நம்ம ஃபங்க்ஷன்னா வந்து கண்டிப்பா வந்து டின்னருக்கு வந்து கிச்சடி இருக்கும். இப்போ வந்து இந்த சேவ் இல்லாத கல்யாண வீடே கிடையாது. அதுவும் கோயம்புத்தூர்ல ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம செய்யற சேவைக்கு கொஞ்சமா கடாயில நெய் சேர்த்துக்கலாம். நல்ல நெய் உருகி வந்ததும் வரமிளகா, காஞ்ச வரமிளகா நல்லா கொஞ்சம் நெய்ல அப்படியே வறுத்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அடுத்ததா உளுந்து ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா ட்ரையா வறுத்துக்கலாம். ஏன்னா தேவைக்கு வந்து இந்த பொடியா செஞ்சு போடும்போது தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் நல்லா செவந்து வரட்டும். நம்ம நெய்ல வறுத்து செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கான நெய்ல செய்யறேன். இப்ப ஒரு ஸ்பூனு தேங்காய் துருவடி சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, உளுந்து ஒரு ஸ்பூன், தேங்காய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டா ஆறணும்னா பொடியா பிடிச்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு நெய்யும் எண்ணெயும் சேர்த்து கலந்து சேர்த்துருக்கேன். நல்லா கடாய் காஞ்சதும் உருகி வரட்டும். அடுத்ததா கடுகு உளுந்து ஒரு ஸ்பூனு, நல்லா கடுகு வெடிச்சு வரட்டும். குண்டு மிளகா ஒரு 4 எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸா நறுக்கிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப கலர் மாறக்கூடாது, லைட்டா வதங்கினாலே போதும். அடுப்பை நல்லா ஸ்லோப்பிங் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம செய்ய போற நீங்க சேவைக்கு வந்து நல்லா எல்லாமே கிரன்ச்சியா இருக்கணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். லைட்டா வதங்கினா போதும். அடுத்ததா பச்சை பட்டாணி, தக்காளி, உருளைக்கிழங்கு ஸ்லைஸா கட் பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் லைட்டா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். நல்ல நைஸ் உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததா கருவேப்பிலை ஒரு கொத்து, அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்ப நம்ம சேர்த்த வெங்காயம், குடமிளகாய், தக்காளி எல்லாமே பட்டாணி எல்லாமே கரெக்டா வெந்து வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு செய்யப்படுற சேவைக்கு நான் வந்து இடியப்பம் வச்சிருக்கேன். இப்ப வீட்லயே இடியப்பம் புழிஞ்சிட்டேன்னா இப்ப இதை எடுத்து நம்ம இடியப்பத்தை உதுத்து விட்டுக்கலாம். நல்லா உதுத்து விட்டுக்கலாம் இடியப்பத்தை. நாம இடிச்ச பொடியை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து, வரமிளகாலாம் சேர்த்தோம்ல, அந்த பொடியை இப்ப இந்த இடியப்பத்துக்கு சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சேவைக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த பொடி தான். பொடியும் நம்ம தாளிப்பு வச்சிருக்கோம்ல, காயெல்லாம் சேர்த்து நல்லா கிரன்ச்சியா இருக்கும்போது தான் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இப்ப இந்த காயும் சேர்த்து நம்ம இந்த சேவைக்கு சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி கலவையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா பிரியாணி மாதிரி தெரியணும், சேவை மாதிரி இல்லாம
எதுவுமே வெளியில தெரியக்கூடாது இடியப்பம். அந்த அளவுக்கு எல்லாமே நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா. இப்ப ரொம்பவே ஹெல்த்தியான, டேஸ்டியான, எம்மியான சேவை ரெடி ஆயிடுச்சு. இப்ப செஞ்ச சேவ் பிடிச்சிருச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.